செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2வது வசனத்திலே வாசி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய நாளில் காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே, கலங்காதே, உன் வழிகளும் கோணலாய் காணப்படுகிறதா என்று நீ கலங்காதே, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே நான் யாரிடம் செல்வது, யாருடைய உதவியை நாடி கடந்து செல்வது என்கிறதான கேள்விகள், யார் எனக்கு உதவி செய்வார், யாருமே இல்லையே என்று இப்படி பலவிதமான கேள்விகள் அது தொடராக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களோடு கூட பேசுகிறதான, உங்களோடு கூட இடப்படுகிறதான அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வையுங்கள். நம் யாவருக்கும் தெரிந்ததான ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன்தான் பாஸ்டர் சந்திரசேகரர். திரளான பாடல்களை அவர் எழுதி அதை பாடல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர்கள் பாடல்களை எழுதின போது மிகவும் கடினமான சூழ்நிலையில் இலங்கை தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு கடந்து வந்து ஒளிப்பதிவு செய்ய வேண்டிய, இந்த ஆடியோ ரெக்கார்டிங் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அநேக ஆயுதங்கள் தேவைப்பட்டது. அவரோடு கூட பாஸ்டர் ஏரல் ஜோசப் என்பவர்கள் இருவருமாக இந்தியாவுக்கு கடந்து வந்து ஒளிப்பதிவுகளை செய்வதும் அப்படி கடந்து வருவதும் போவதுமாக இவர்கள் காணப்பட்டார்கள். ஒருமுறை இவர்கள் இந்தியாவிற்கு கடந்து வந்த பொழுது அவர்கள் தங்கியிருந்ததான அந்த ஹோட்டல்ல வந்து ஒருவர் அவர்களை சந்தித்து பேசினார். அவர்கள் இருவரையும் அங்கிருந்து அழைத்து வேறொரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று, இன்னும் 1 வார காலம் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், வாரத்தின் கடைசியில் நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். அந்த 1 வாரத்திற்கான பணத்தையும் அங்கு செலுத்தி விட்டு கடந்து சென்றார். அவர் சொன்னபடியே வாரத்தின் கடைசி நாள் கடந்து வந்து அவர்களை மீண்டும் சந்தித்தார். உங்கள் பாடல்கள் என்னை மிகவும் தொட்டது, நீங்கள் ஏன் இந்தியாவிற்கு வந்து பாடல்களை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும், ஆடியோ ரெக்கார்டிங் செய்ய வேண்டும், உங்களுக்கு அங்கு வசதி இல்லையா என்று கேட்ட பொழுது அவர்கள் தங்கள் நிலையை எடுத்து சொன்னார்களாம். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், கவலையை விட்டு விடுங்கள், நீங்கள் இருக்கிறதான இலங்கை தேசத்திலே இந்த ஆடியோ ரெக்கார்டிங் செய்வதற்கு தேவையான ஒரு ஸ்டுடியோ கட்டுவதற்கான பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாராம். அவர் பாடிய பாடலின் வரிகள் தான், வாங்குகின்ற மனிதனாக வாடி நின்றேன், அள்ளி கொடுக்கும் மனிதனாக மாற்றினீரே என்று சொல்லி அவர் அந்த வரிகளிலே அவர் எழுதி இசையமைத்து பாடினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில கோணலாய் காணப்படுகிற சகல விதமான பாதைகளையும் என் தேவன் செவ்வையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அது என்ன காரியமாக இருக்கட்டும், அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் உயர்த்த அவர் வல்லமுள்ளவர். எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி செய்வதற்கு நம்முடைய கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். மனிதனால் எந்த காரியமே முடியாது. அவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வையுங்கள். அவர் உங்களை அதிசயகரமாக அற்புதகரமாக நடத்துவார். ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமையாய் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. போனலானவைகளை செவ்வையாக்கிற என் தேவன்,
வார்த்தையை கேட்ட யாவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக. மனிதனை நம்பி நம்பி தோற்று துவண்டு போய் காணப்பட்டு மிகவும் கலக்கமிட்டு கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு நன்மையை கர்த்தர் செய்வீராக. உடைய கலக்கங்களும் பயத்தையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரை ஒரு விசாலமான ஒரு பாதை என் தேவன் கட்டளிட போகிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கரத்துல யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.